அனைவருக்கும் வணக்கம். இப்போது நான் நாக சதுர்த்தி பண்டிகையை வீடுகளில் எவ்வாறு எளிமையாக செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி கூறப்போகிறேன். பொதுவாக நாக சதுர்த்தி பண்டிகை கோவில்களில் இருக்கக்கூடிய அரசமரம் வேப்ப மரத்தின் அடியில் இருக்கும் பிள்ளையாருக்கும் நாகர்களுக்கும் செய்யப்படுவது வழக்கம். இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சூழ்நிலையில் கோவில்களுக்கு செல்ல இயலாததால் நாம் வீடுகளில் எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்பதை பற்றி கூறியுள்ளேன். மந்திரங்களுடன் பூஜா விதானம் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை உபயோகப்படுத்தி நீங்கள் நாக சதுர்த்தியை வீடுகளில் அழகாக செய்து கொள்ளலாம். நாக சதுர்த்தி பூஜைக்கு வீடுகளில் நீங்கள் இவ்வாறு தயார் செய்து கொள்ளலாம். பூஜை செய்யும் இடத்தில் ஒரு மனை வைத்து அதன் மீது மணல் பரப்பி எவர் சில்வர் அல்லாத சொம்பு அல்லது டம்ளர் ஏதோ ஒன்றை எடுத்துக்கொண்டு அதனுள்ளும் மணல் நிரப்பி அரசமரம் வேப்பமர கொம்புகளை பொருத்தி அங்கே வைக்க வேண்டும். அதற்கு முன்பாக மஞ்சளில் பிள்ளையார் செய்து வைக்க வேண்டும். வேறு விக்கிரகம் பிள்ளையார் விக்கிரகம் இருந்தால் வைத்து கொள்ளலாம். அதே போல நாகர்களுக்கும் விக்கிரகங்கள் இருந்தால் வைத்து கொள்ளலாம். அல்லது 9 கற்களை எடுத்து அவற்றிற்கு ஏற்கனவே அபிஷேகம் செய்வித்து சந்தன குங்கும திலகமிட்டு அங்கே வரிசையாக வைக்க வேண்டும். நாம் அமைத்து வைத்திருக்கும் வேப்பமர அரசமர கன்றுகளுக்கும் இந்த பிள்ளையார் நாகர்களுக்கும் பூச்சரம், போங்குநூல் என்று சொல்லப்படும் நோன்பு கயிறு, கோடி ஜஞ்சம் என்று சொல்லப்படும் பஞ்சினாலான மாலை, மஞ்சளில் நனைத்த பஞ்சு வஸ்திரங்கள் அனைத்தும் சாற்றி அலங்கரித்து வைத்து கொள்ள வேண்டும். பின் மஞ்சளில் கௌரி செய்து அம்மனுக்கும் இதேபோல் அலங்காரம் செய்து தயாராக இருக்க வேண்டும். பூஜைக்கு வேண்டிய பூக்கள் வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழங்கள், எள்ளுருண்டை, அரிசி மாவு வெல்லம் கலந்து செய்த பச்சை மாவு, முளை கட்டிய பச்சை பயிறு, கொண்டைக்கடலை மற்றும் அனைத்து பூஜை பொருட்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு பூஜையை துவங்க வேண்டும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு ஒளிர்விட்டு பிரகாசிக்கும் தீபத்தை பார்த்து வணங்கி இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். சுபம் கரோதி கல்யாணம் ஆரோக்கியம் தனசம்பதः சத்ரு புத்தி விநாசாய தீப ஜோதிர் நமோஸ்துதே. பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு குருவிற்கு வணக்கம் செலுத்தும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்லப் போகிறோம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குருர் சாக்ஷாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. கைகளில் உள்ள பூக்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது கணபதி தியானம். 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. கைகளில் உள்ள மலர்களை இறைவனிடம் சமர்ப்பிக்கவும். இப்போது நாம் பூஜைக்கு உபயோகப்படுத்தும் கண்டாமணி, அதாவது பெல், அதன் மீது ஒரு சொட்டு தீர்த்தம் புஷ்பம் சமர்ப்பித்து இந்த ஸ்லோகத்தை சொல்லவும். ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தம் து ராக்ஷசாம் குர்வே கண்டாரவம் தத்ர தேவதாஹ்வானலாஞ்சனம். அந்த மணியை எடுத்து சப்தம் செய்து கீழே வைக்கவும். தண்ணீரை தொட்டு நம்மை சுற்றி தெளித்து கொண்டு அங்கிருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும் விதமாக இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். உத்திஷ்டந்தோ பூத பிசாச்சாஹ ஏதே பூமி பாரகாஹ
ஏதேஷாய விரோதேன பிரம்ம கர்ம சமாரபேஹே. கையில் உள்ள பூவை கீழே போட்டுவிடவும். இப்போது பிராணாயாமம் செய்யும் விதமாக 3 விரல்களை மூக்கின் மேல் வைத்து கொண்டு இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டும். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. ஓம் ஆபோ ஜ்யோதிரசோம்ருதம் பிரம்ம பூர்புவஸ்ஸுவரோம். இப்போது தியான மந்திரம் சொல்வதற்கு 2 பூக்களை கைகளில் எடுத்துக்கொள்ளவும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மிபதேங்கிரியுகம் ஸ்மராமி. பூவை சாமிக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போது நாம் நமக்குள்ளே இருக்கிற இன்டர்னல் ஆர்கான்ஸை சுத்தம் செய்கிற விதமாக இந்த ஆச்சமனம் நாம் இப்போ செய்ய போகிறோம். முதல்ல ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து லைட்டாக உள்ளங்கையை கழுவிக்கணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு உத்ரணி தண்ணியாக நீங்கள் குடிக்கணும் ஒவ்வொரு மந்திரம் சொல்லும்போதும். ஓம் கேசவாய ஸ்வாஹா ஓம் நாராயணாய ஸ்வாஹா ஓம் மாதவாய ஸ்வாஹா. இப்போ குடிச்சு முடித்ததும் திரும்ப கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம கைகளை கழுவும் விதமாக கழுவிக்கொள்ள வேண்டும். ஓம் கோவிந்தாய நமஹ. இப்போ நாம் சங்கல்பம் செய்துக்க போகிறோம். சங்கல்பம் அப்படின்னா என்ன? நாம் யார், நம்ம குடும்பம் என்ன, நாம் எங்கே இருக்கோம், எந்த யுகத்தில் இருக்கோம், எந்த கண்டத்தில் இருக்கோம், எந்த வருஷத்தில் இருக்கோம், அந்த மாதிரி. எப்படி நம்ம ஒரு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணணுன்னா எவ்வளோ டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் பாருங்களேன், அந்த மாதிரி நாம் கடவுள்கிட்ட இவற்றையெல்லாம் சொல்லி நம்ம பூஜையை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கான சங்கல்பமாக எடுத்துக்கிறோம். இப்போ இந்த சங்கல்பம் செய்கிறதுக்கு நீங்கள் உங்கள் வலது தொடை மேலே இடது கையை விரித்த மாதிரி வச்சுக்கிட்டு 2 பூ எடுத்துக்கிட்டு அதை வலது கையில் வச்சு இடது கை மேலே வச்சு மூடிடம் போல் வச்சுக்கணும். சுபாபியாம் சுபதிதௌ சுபே शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहाप्ते अस्मिन् वर्तमानेन व्यावहारिके चान्द्रमानेन प्रभवादिषष्टि संवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायने ग्रीष्म ऋतौ आषाढमासे शुक्लपक्षे चतुर्थी तिथौ सोमवासरयुक्तायां पूरं नक्षत्रयुक्तायां शुभनक्षत्र शुभयोग शुभकरण एवं गुणविशेषणविशिष्टायाम् अस्यां शुभतिथौ मम உங்கள் பேரை சொல்லிக்கணும். அஸ்மாக்கம் சக குடும்பானாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நினச்சிக்கணும். க்ஷேமஸ் தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கிய அஷ்ட ஐஸ்வர்ய அபிவிருத்தியர்த்தம் இஷ்ட காமியார்த்த பலசித்தியர்த்தம் சமஸ்த மங்களாவாப்பியர்த்தம் புத்திர பௌத்ராபிவிருத்தியர்த்தம் சௌமாங்கல்ய சித்தியர்த்தம் ஸ்ரீ சித்தி விநாயகம் உத்திஷ்ய அஸ்மாக்கம் குலதெய்வம் உத்திஷ்ய யதாசக்தி பூஜாம் அத்ய கரிஷ்யே. இப்போ நம்ம கிட்ட இருக்கிற அந்த பஞ்ச பாத்திரத்தில் உள்ள தண்ணியை
பியூரிஃபை பண்ண போகிறோம். அதை பியூரிஃபை பண்ணி பூஜையினுடைய கடைசி வரைக்கும் அதை தேவைகளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் அதுக்குள்ளே ஒரு பூவை போட்டு வலது கையை மூடினா போல் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்கள். கலசஸ்ய முகே விஷ்ணுः கண்டே ருத்ரசமாஸ்ரிதாः மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்தியே மாத்ருகணா ஸ்மிருதாः குக்ஷௌ தோ சாகராः சர்வே சப்தத்வீபா வசுந்தராः ऋग्वेदोदयजुर्वेदः सामवेदो ह्यदर्वणः अङ्गैश्च सहिताः सर्वे कलसाम्बुसमाश्रिताः आयात्मदेव पूजार्थं துரிதக்ஷயகாரகாக. இப்போ அந்த பூவை கொண்டு அந்த தண்ணியை அப்படியே சுற்றி விடணும். கங்கே சயமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு காவேரி துங்கபத்ராஷ்ச கிருஷ்ணவேணி ச கௌதமி பாகீரதி மகாநத்யா பஞ்சகங்கா பிரகீர்த்திதாக. இப்போ அந்த தண்ணியை கொண்டு அங்கே பூஜைக்குன்னு வச்சிருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் மேலேயும் தெளிக்கணும். பூஜா திரவியாணி சம்பிரோக்ஷ்ய. இப்போ இன்னொரு தரம் தண்ணியை தொட்டு அங்கே கடவுள் மேலே தெளிக்கணும். இன்னொரு தரம் அந்த தண்ணியை தொட்டு நம்ம மேலே தெளிச்சுக்கணும். ஆத்மானம் சம்பிரோக்ஷ்ய. இப்போ கையில் உள்ள பூவை கீழே போட்டுடணும். நிர்மால்யம் விஸ்ருஜ்ய. இப்போ நாம் இங்கே இருக்கிற மஞ்சள் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சளில் நாம் அந்த கணபதியை தியானம் செய்வதாக முதல் ஸ்லோகம். ஆதௌ நிர்விக்னேன பரிசமாப்தியர்த்தம் ஸ்ரீ மகாகணபதி பூஜாம் கரிஷ்யே. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜவக்த்ரம் சதுர்புஜம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தியாயாமி தியானம் சமர்ப்பயாமி. இப்போ கையில் இருக்கிற பூவை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ அந்த மஞ்சள் பிள்ளையாரில் நம்ம பிள்ளையாரை ஆவாகனம் பண்ணுவதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. ஆவாகயாமி விக்னேஷ சுரராஜார்ச்சிதேஸ்வரः அநாதநாத சர்வஜ்ஞ பூஜார்த்தம் கணநாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ஆவாகயாமி. கையில் இருக்கிற அந்த பூக்களை கடவுளிடம் சமர்ப்பிக்கவும். இப்போ ஆசனம், அவர் உட்கார்றதுக்கு ஒரு ஆசனம் கொடுப்பதாக இந்த மந்திரம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. அநேக ரத்ன சம்யுக்தம் முக்தாமணி விபூஷிதம் ஸ்வர்ண சிம்ஹாசனம் சாரு பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூக்களை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாம் அந்த கணபதியினுடைய பாதங்களை கழுவுவது போல பாவித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது கால்களிடம் கொண்டு சென்று காண்பித்து அதனை இந்த மந்திரத்துடன் அருகில் உள்ள கிண்ணத்தில் சேர்க்கவும். விநாயக நமஸ்தேஸ்து சங்கர பிரிய சித்திதம் பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிரகாண பிரணத பிரியः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பாதயோஹ பாத்யம் சமர்ப்பயாமி. இப்போ அந்த தண்ணியை கிண்ணத்தில் ஊற்றிக்கணும். இப்போது அவரது கைகளை சுத்தம் செய்யும் விதமாக ஒரு உத்ரணி தண்ணீரை எடுத்து அவரது 2 கைகளுக்கும் காண்பித்து ஏற்கனவே நீங்கள் சேகரித்துள்ள தண்ணீரோடு இந்த தண்ணீரையும் சேர்க்கவும். கஜவக்த்ர நமஸ்தேஸ்து கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் அர்க்யம் கிருஹாண தேவேஷ சர்வசித்தி பிரதாயகः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ.
ஹஸ்தயோஹோ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த தண்ணியை கிண்ணத்துக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது அவர் அருந்துவதற்கு நீர் கொடுப்பதாக உத்தேசித்து ஒரு உத்ரணி தண்ணீரை அவரது வாய் வரை எடுத்து சென்று இந்த மந்திரத்தோடு அந்த கிண்ணத்தில் நீரை சேர்க்கவும். கணநாதமயா தத்தம் ஜகத் பாவன காரணம் கிருஹாண ஆச்சமனம் தேவ பூஜிதோ யஸ்ஸுரைரபி. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. முகே ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. இப்போது பால், தயிர், நெய், தேன், சர்க்கரை இவை கலந்த பஞ்சாமிர்தத்தை அவர் உண்ணக் கொடுப்பதற்காக ஒரு பூவினால் அதனை தொட்டு கையில் வைத்துக்கொண்டு இந்த ஸ்லோகம் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ததிக்ஷீர கிருதோபேதம் சர்க்கர மது சம்யுதம் மதுபர்க்கம் கிருஹாணேதம் கஜவக்த்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. பஞ்சாமிர்தம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் பஞ்சாமிர்தம் உண்ட வாயினை துடைத்து கொள்ளும் விதமாக நாம் நீர் கொடுக்கிறோம். அதுதான் சுத்தோதக ஸ்நானம். அந்த தண்ணீரை ஒரு உத்ரணியில் எடுத்துக்கொண்டு அவர் வாயருகே காண்பித்து நமது கிண்ணத்தில் அதை சேர்த்து கொள்ள வேண்டும். ஸ்நானம் பஞ்சாமிருதைர்தேவ கிருஹாண கணநாயகः அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண கணபூஜிதः. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது அவர் அணிந்து கொள்ள வஸ்திரம், ட்ரெஸ் கொடுப்பதாக பாவித்து கைகளில் 2 பூக்களை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ரக்த வஸ்திரத்வயம் சாரு தேவயோக்யம் ச மங்களம் சுபப்ரதம் கிருஹாணத்வம் லம்போதரஹராத்மஜ. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. வஸ்திரம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு பூணூல் அணிவிக்கும் விதமாக கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ராஜிதம் பிரம்மசூத்ரஞ்ச காஞ்சனம் சோத்தரீயகம் கிருஹாண தேவ சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. உபவீதம் சமர்ப்பயாமி. இப்போது அவருக்கு ஆபரணங்கள் அணிவிக்கும் விதமாக கைகளில் பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். குண்டலாங்கத கேயூர முக்தாஹாராங்கதானி ச பூஷணானி கிருஹாணேஷ பார்வதி பிரியநந்தன. ஓம் ஸ்ரீ விநாயகாய நமஹ. சகலாபரணார்த்தம் புஷ்பாக்ஷதாம் சமர்ப்பயாமி. சந்தனம், குங்குமம் சமர்ப்பிக்கும் விதமாக பூக்களில் சந்தனத்தையும் குங்குமத்தையும் தொட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்யர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. சந்தன குங்குமம் சமர்ப்பயாமி. இந்த மந்திரத்தோடு சிறிது அக்ஷதையை அவரது பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும். அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் ஸ்தண்டுலான் சுபம் கிருஹாண பரமானந்த விக்னராஜ நமோஸ்துதே. ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. அக்ஷதாம் சமர்ப்பயாமி.
இப்போது அவருக்கு பூமாலை சமர்ப்பிப்பதாக பாவித்து 2 பூ அக்ஷதை கையில் வைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் முடிவில் அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். சுகந்தீனி சுபுஷ்பாணி ஜாஜி குந்தமுகானி ச ஏகவிம்சதி புஷ்பாணி சங்கிருஹீதானி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. புஷ்பமாலிகாம் சமர்ப்பயாமி. இப்போது நாம் அவருக்கு நாமார்ச்சனை செய்ய போகிறோம். அதற்காக உங்கள் பெருவிரல், மோதிர விரல், நடுவிரல் இம்மூன்று விரல்களால் ஒவ்வொரு பூவாக எடுத்து உங்கள் இதயத்தின் பக்கத்தில் எடுத்து சென்று அவரது பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். ஓம் சுமுகாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் கபிலாய நமஹ. ஓம் கஜகர்ணகாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் விகடாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கணாதிபதயே நமஹ. ஓம் தூமகேதவே நமஹ. ஓம் கணாத்யக்ஷாய நமஹ. ஓம் பாலச்சந்திராய நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் வக்ரதுண்டாய நமஹ. ஓம் சூர்பகர்ணாய நமஹ. ஓம் ஹேரம்பாய நமஹ. ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ. ஓம் விநாயகாய நமஹ. நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போது இடது கையில் கண்டாமணி அந்த பெல்லும் வலது கையில் ஊதுபத்தியோடு 2 பூக்களும் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தின் போது ஊதுபத்தி காண்பிக்க வேண்டும். தசாங்கம் குக்குலோவேதம் சுகந்திஞ்ச மனோகரம் கபிலாக்ருத சம்யுக்தம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தூபம் சமர்ப்பயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. ஒரு உத்ரணி நீர் எடுத்து இறைவனுக்கு காண்பித்து அந்த கிண்ணத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும். புஷ்பைஹி பூஜயாமி. அந்த கையில் உள்ள புஷ்பங்களை கடவுளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது ஏகார்த்தி அல்லது கட்டிவத்தி காண்பிக்க வேண்டும். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் ஈஷபுத்ர நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது நைவேத்தியம். கையில் 2 பூக்களும் ஒரு உத்ரணி தண்ணீரும் எடுத்துக்கொண்டு அந்த நைவேத்தியத்தை சுற்றி காண்பிக்கவும். அன்னம் சதுர்விதம் ஸ்வாது ரசைஹி ஷட்பிஸ் சமன்விதம் பக்ஷ்யபோஜ்ய சமாயுக்தம் நைவேத்யம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. நைவேத்யம் சமர்ப்பயாமி. அந்த பூக்களை இறைவன் பாதத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போது கணபதிக்காக வைத்திருக்கக்கூடிய தாம்பூலத்தின் மீது ஒரு டிராப் தண்ணீரை சமர்ப்பித்து இந்த ஸ்லோகம் சொல்லவும். பூகி பலசமாயுக்தம் நாகவல்லி தளைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது கைகளில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கொண்டு அவருக்கு கற்பூர நீராஜனம் காண்பிக்க வேண்டும். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா
सर्वमिदं विभाति। ओम श्री वरसिद्धिविनायकाय नमः। कर्पूरनीराजनं दर्शयामि। नीराञ्जनानन्तरम् आचमनीयं समर्पयामि। पुष्पैः पूजयामि। இப்போ நாம் அந்த அரசமரம் வேப்பமரம் இருக்கு இல்லையா, அதுக்கு நமஸ்காரம் பண்ணும் விதமாக இந்த மந்திரத்தை நாம் சொல்ல போகிறோம். கையில் 2 பூ எடுத்துக்கோங்க. மூலதோ பிரம்ம ரூபாய மத்யதோ விஷ்ணு ரூபிணே அக்ரதோ சிவரூபாய விருக்ஷராஜாய தே நமஹ. மரத்துக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த 2 பூ அட்சதையை சுவாமியோட பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற நாகர்களில் நாகரை தியானமும் ஆவாகனமும் செய்ய போகிறோம். கையில் 2 பூ அக்ஷதை எடுத்துக்கோங்க. ஏஹி சர்ப்ப மகாபாக பிம்பேஸ்மின் சந்நிதிம் குரு பூஜார்த்தம் த்வாமஹம் பக்த்யா பிரார்த்தயாமி சமாஹிதः. அஸ்மின் பிம்பே நாகராஜம் த்யாயாமி ध्यानं समर्पयामि. आवाहयामि सर्पेशं द्विभुजं पीतवाससं पणापञ्चकसंयुक्तं सर्वाभरणभूषितम्. अस्मिन् बिम्बे नागराजं आवाहयामि. கையில் இருக்கிற பூ அக்ஷதையை அங்கே நாகர்கள் கிட்ட சமர்ப்பணம் பண்ணிடுங்க. இப்போ நாகராஜருக்கு ஷோடசோபச்சாரங்கள் பண்ண போகிறோம். அதில் அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனியம், மதுவர்க்கம், சுத்தோதக ஸ்நானம் இதெல்லாம் வரும்போது ஒரு உத்ரணி தண்ணியை எடுத்து நம்மக்கிட்ட ஒரு கிண்ணத்தில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். மற்ற உபச்சாரங்கள்லாம் பண்ணும்போது பூ அக்ஷதை அங்கே சமர்ப்பிக்கணும். நாகராஜாய நமஹ. आसनं समर्पयामि. नागराजाय नमः. पाद्यं समर्पयामि. नागराजाय नमः. अर्घ्यं समर्पयामि. नागराजाय नमः. आचमनीयं समर्पयामि. नागराजाय नमः. मधुवर्गं समर्पयामि. नागराजाय नमः. पञ्चामृतं समर्पयामि. नागराजाय नमः. शुद्धोदकस्नानं समर्पयामि. नागराजाय नमः. स्नानानन्तरम् आचमनीयं समर्पयामि. नागराजाय नमः. वस्त्रं समर्पयामि. नागराजाय नमः. उपवीतं समर्पयामि. नागराजाय नमः. गन्धं समर्पयामि. இங்கே ஒரு பூவில் சந்தனத்தை தொட்டு சமர்ப்பிக்கணும். நாகராஜாய நமஹ. அக்ஷதாம் சமர்ப்பயாமி. நாகராஜாய நமஹ. குங்குமம் சமர்ப்பயாமி. ஒரு பூவில் குங்குமத்தை தொட்டு அங்கே சமர்ப்பிக்கணும். நாகராஜாய நமஹ. புஷ்பாணி சமர்ப்பயாமி. பூ அக்ஷதை அங்கே போடணும். இப்போ நாம் நாகராஜருக்கு அங்க பூஜை செய்ய போகிறோம். பாதத்திலிருந்து தலைவரை கையில் ஒவ்வொரு பூவாக எடுத்து ஒவ்வொரு அங்கத்தோட பேர் சொல்லும்போதும் பூஜை பண்ணுங்க. பந்தகேஷாய நமஹ. பாதௌ பூஜயாமி. நாகாதிபாய நமஹ. குல்பௌ பூஜயாமி. ஜகத்தராய நமஹ. ஜங்கே பூஜயாமி. உரகாய நமஹ. ஊரு பூஜயாமி. காத்ரவேயாய நமஹ. கட்டிம் பூஜயாமி. नागाय नमः. नाभिं पूजयामि. वासुकये नमः. वक्षस्थलं पूजयामि. कत्रुसुताय नमः. कण्ठं पूजयामि. वरदाय नमः. वदनं पूजयामि. चक्षुस्रवसे नमः. श्रोत्राणि पूजयामि. नेत्रे नमः. नेत्राणि पूजयामि. पणिराजाय नमः. पालं पूजयामि. सहस्रशिरसे नमः. शिरांसि पूजयामि. सर्पराजाय नमः. सर्वाण्यङ्गानि पूजयामि. இப்போ நாம் நாகராஜருக்கு அஷ்டோத்திரம் சொல்ல போகிறோம். இப்போ ஒவ்வொரு பூவாக எடுத்து
ஒவ்வொரு நாமாவளிக்கும் பூஜை செய்யணும். அந்த பூவை உங்களுடைய ஹிருதயத்துக்கு பக்கத்தில் கொண்டு போய் சுவாமியினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணணும். ஓம் அனந்தாய நமஹ, ஓம் வாசுதேவாக்கியாய நமஹ, ஓம் தக்ஷகாய நமஹ, ஓம் விஸ்வதோமுகாய நமஹ, ஓம் கார்கோடகாய நமஹ, ஓம் மகாபத்மாய நமஹ, ஓம் பத்மாய நமஹ, ஓம் சங்காய நமஹ, ஓம் சிவப்பிரியாய நமஹ, ஓம் திருதராஷ்டிராய நமஹ, ஓம் சங்கபாலாய நமஹ, ஓம் குளிகாய நமஹ, ஓம் சர்ப்பநாகாய நமஹ, ஓம் இஷ்டதாயினே நமஹ, ஓம் நாகராஜாய நமஹ, ஓம் புராணாய நமஹ, ஓம் புருஷாய நமஹ, ஓம் அனகாய நமஹ, ஓம் விஸ்வரூபாய நமஹ, ஓம் மஹீதாரிணே நமஹ, ஓம் காமதாயினே நமஹ, ஓம் சுரார்ச்சிதாய நமஹ, ஓம் குந்தப்பிரபாய நமஹ, ஓம் பகுஷிரசே நமஹ, ஓம் தசாய நமஹ, ஓம் தாமோதராய நமஹ, ஓம் அக்ஷராய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் மகாசேனாய நமஹ, ஓம் புண்ணியமூர்த்தயே நமஹ, ஓம் கணப்பிரியாய நமஹ, ஓம் வரப்பிரதாய நமஹ, ஓம் வாயுபக்ஷாய நமஹ, ஓம் விஸ்வதாரிணே நமஹ, ஓம் விஹங்கமாய நமஹ, ஓம் புத்திரப்பிரதாய நமஹ, ஓம் புண்ணியரூபாய நமஹ, ஓம் பன்னகேஷாய நமஹ, ஓம் பிலேஷாய நமஹ, ஓம் பரமேஷ்டினே நமஹ, ஓம் பசுபதயே நமஹ, ஓம் பவநாசினே நமஹ, ஓம் பலப்பிரதாய நமஹ, ஓம் தாமோதராய நமஹ, ஓம் தைத்யஹந்த்ரே நமஹ, ஓம் தயாரூபாய நமஹ, ஓம் தனப்பிரதாய நமஹ, ஓம் மதிதாயினே நமஹ, ஓம் மகாமாயினே நமஹ, ஓம் மதுவைரிணே நமஹ, ஓம் மகாரகாய நமஹ, ஓம் பயாபஹ்ருதே நமஹ, ஓம் சுக்லரூபாய நமஹ, ஓம் சுத்ததேகாய நமஹ, ஓம் சோகஹாரிணே நமஹ, ஓம் சுபப்பிரதாய நமஹ, ஓம் சந்தானதாயினே நமஹ, ஓம் சர்ப்பேஷாய நமஹ, ஓம் சர்வதாயினே நமஹ, ஓம் ஸ்ரீஷரூபாய நமஹ, ஓம் லக்ஷ்மீகராய நமஹ, ஓம் லாபதாயினே நமஹ, ஓம் லலிதாய நமஹ, ஓம் லக்ஷ்மியாக்கிருதயே நமஹ, ஓம் தயாராஷயே நமஹ, ஓம் தாசரதயே நமஹ, ஓம் தைத்யஹந்த்ரே நமஹ, ஓம் தமாஸ்ரமாய நமஹ, ஓம் ரம்யரூபாய நமஹ, ஓம் ராமபக்தாய நமஹ, ஓம் ரணதீராய நமஹ, ஓம் ரதிப்பிரதாய நமஹ, ஓம் சௌமித்ரே நமஹ, ஓம் சோமசங்காஷாய நமஹ, ஓம் சர்ப்பராஜாய நமஹ, ஓம் சதாப்பிரியாய நமஹ, ஓம் கற்பூராய நமஹ, ஓம் கர்மபலதாய நமஹ, ஓம் கிரீட்டினே நமஹ, ஓம் கின்னரார்ச்சிதாய நமஹ, ஓம் பாதாளவாசினே நமஹ, ஓம் பராய மண்டலமண்டிதாய நமஹ, ஓம் பாகுலேயாய நமஹ, ஓம் பக்தநிதயே நமஹ, ஓம் பூமிதாரிணே நமஹ, ஓம் பவப்பிரியாய நமஹ, ஓம் நாராயணாய நமஹ, ஓம் நாகராஜாய நமஹ, ஓம் நானாரூபாய நமஹ, ஓம் நாதப்பிரியாய நமஹ, ஓம் ககோதராய நமஹ, ஓம் காமியரூபாய நமஹ, ஓம் கல்யாணாய நமஹ, ஓம் காமிதார்த்ததாயினே நமஹ, ஓம் ஹதாசுராய நமஹ, ஓம் ஹல்யஹீனாய நமஹ, ஓம் ஹர்ஷதாய நமஹ, ஓம் ஹரபூஷணாய நமஹ, ஓம் ஜகதாதயே நமஹ, ஓம் ஜராஹீனாய நமஹ, ஓம் ஜாதிசூன்யாய நமஹ, ஓம் ஜகன்மயாய நமஹ, ஓம் வந்தியாத்வ தோஷசமானாய நமஹ, ஓம் புத்திர பௌத்திர பலப்பிரதாய நமஹ, ஓம் நாகராஜாய நமஹ, நானாவித பரிமள பத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ நாம் அம்மனுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்திர சதநாமாவளி சொல்லி பூஜை பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாமாவளிக்கும் ஒவ்வொரு பூ எடுத்து பூஜை பண்ணணும். ஓம் பிரக்ருத்யே நமஹ, ஓம் விக்ருத்யே நமஹ, ஓம் வித்யாயே நமஹ, ஓம் சர்வபூதஹிதப்பிரதாயே நமஹ,
ஓம் ஸ்ரத்தாயை நமः, ஓம் விபூத்யை நமः, ஓம் சுரப்யை நமः, ஓம் பரமாத்மிகாயை நமः, ஓம் வாச்சே நமः, ஓம் பத்மாலயாயை நமः, ஓம் பத்மாயை நமः, ஓம் சுச்சயே நமः, ஓம் ஸ்வாஹாயை நமः, ஓம் ஸ்வதாயை நமः, ஓம் சுதாயை நமः, ஓம் தன்யாயை நமः, ஓம் ஹிரண்மய்யை நமः, ஓம் லக்ஷ்மே நமः, ஓம் நித்யபுஷ்டாயை நமः, ஓம் விபாவர்யை நமः, ஓம் அதித்யை நமः, ஓம் தித்யை நமः, ஓம் தீப்தாயை நமः, ஓம் வசுதாயை நமः, ஓம் வசுதாரிண்யை நமः, ஓம் கமலாயை நமः, ஓம் காந்தாயை நமः, ஓம் காமாக்ஷே நமः, ஓம் க்ஷீரோதசம்பவாயை நமः, ஓம் அனுகிரகப்பிரதாயை நமः, ஓம் புத்தயே நமः, ஓம் அனகாயை நமः, ஓம் ஹரிவல்லபாயை நமः, ஓம் அசோகாயை நமः, ஓம் அம்ருதாயை நமः, ஓம் தீப்தாயை நமः, ஓம் லோகசோகவிநாசின்யை நமः, ஓம் தர்மநிலையாயை நமः, ஓம் கருணாயை நமः, ஓம் லோகமாத்ரே நமः, ஓம் பத்மப்ரியாயை நமः, ஓம் பத்மஹஸ்தாயை நமः, ஓம் பத்மாக்ஷே நமः, ஓம் பத்மசுந்தர்யை நமः, ஓம் பத்மோத்பவாயை நமः, ஓம் பத்மமுக்யை நமः, ஓம் பத்மநாபப்பிரியாயை நமः, ஓம் ரமாயை நமः, ஓம் பத்மமாலாதராயை நமः, ஓம் தேவ்யை நமः, ஓம் பத்மின்யை நமः, ஓம் பத்மகந்தின்யை நமः, ஓம் புண்ணியகந்தாயை நமः, ஓம் சுப்ரசன்னாயை நமः, ஓம் பிரசாதாபிமுக்யை நமः, ஓம் பிரபாயை நமः, ஓம் சந்திரவதனாயை நமः, ஓம் சந்திராயை நமः, ஓம் சந்திரசகோதர்யை நமः, ஓம் சதுர்புஜாயை நமः, ஓம் சந்திரரூபாயை நமः, ஓம் இந்திராயை நமः, ஓம் இந்துஷீதளாயை நமः, ஓம் ஆஹ்லாதஜனன்யை நமः, ஓம் புஷ்ட்யை நமः, ஓம் சிவாயை நமः, ஓம் சிவகர்யை நமः, ஓம் சத்யை நமः, ஓம் விமலாயை நமः, ஓம் விஸ்வஜனன்யை நமः, ஓம் துஷ்ட்யை நமः, ஓம் தாரித்ர்யநாசின்யை நமः, ஓம் பிரீத்திபுஷ்கரிண்யை நமः, ஓம் சாந்தாயை நமः, ஓம் சுக்லமால்யாம்பராயை நமः, ஓம் ஸ்ரீயை நமः, ஓம் பாஸ்கர்யை நமः, ஓம் பில்வநிலையாயை நமः, ஓம் வராரோகாயை நமः, ஓம் யசஸ்வின்யை நமः, ஓம் வசுந்தராயை நமः, ஓம் உதாரங்காயை நமः, ஓம் ஹரிண்யை நமः, ஓம் ஹேமமாலின்யை நமः, ஓம் தனதான்யகர்யை நமः, ஓம் சித்தயே நமः, ஓம் ஸ்திரைணசௌமியாயை நமः, ஓம் சுபப்பிரதாயை நமः, ஓம் நிருபவேஷ்மகதானந்தாயை நமः, ஓம் வரலக்ஷ்மே நமः, ஓம் வசுப்பிரதாயை நமः, ஓம் சுபாயை நமः, ஓம் ஹிரண்யப்ராகாராயை நமः, ஓம் சமுத்திரதனயாயை நமः, ஓம் ஜெயாயை நமः, ஓம் மங்களாயை நமः, ஓம் தேவ்யை நமः, ஓம் விஷ்ணுவக்ஷஸ்தலஸ்திதாயை நமः, ஓம் விஷ்ணுபத்னியை நமः, ஓம் பிரசன்னாக்ஷே நமः, ஓம் நாராயணசமாஸ்ரிதாயை நமः, ஓம் தாரித்ர்யத்வம்சின்யை நமः, ஓம் சர்வோபத்ரவவாரிண்யை நமः, ஓம் நவதுர்காயை நமः, ஓம் மகாகாள்யை நமः, ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமः, ஓம் திரிகாலஜானசம்பன்னாயை நமः, ஓம் புவனேஸ்வர்யை நமः, ஓம் ஸ்ரீ வரலக்ஷ்மே நமः. நானாவித பரிமளபத்திர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இப்போ நாம் அங்கே இருக்கிற அத்தனை தெய்வங்களுக்கும் தூபம் தீபம் நைவேத்தியம் கற்பூர ஹாரதி காண்பிக்க போகிறோம். இப்போ ஊதுபத்தியை ரெடியாக எடுத்துக்கோங்க. வனஸ்பத்யுர்பவைர் திவ்யைர் நானாகந்தை சுசம்யுதம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ அஸ்வத்தலக்ஷ்மீநாராயண தேவதாப்யோ நமः. நாகராஜாய நமः. தூபம் ஆக்ராபயாமி. தூபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹ பூஜயாமி. இப்போ நாம் அத்தனை தெய்வங்களுக்கும் தீபம் காண்பிக்க போகிறோம். அது ஒருமுக தீபமாகவும் இருக்கலாம்,
பஞ்சுத்திரியாலான தீபமாகவும் இருக்கலாம். சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்யம் திமிராபஹம் பக்த்யா தீபம் பிரயச்சாமி தேவாய பரமாத்மனே த்ராஹி மான் நரகாத் கோராத் திவ்ய ஜோதிர்நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ அஸ்வத்தலக்ஷ்மி நாராயண தேவதாபியோ நமஹ. நாகராஜாய நமஹ. பிரத்யக்ஷ தீபம் தர்ஷயாமி. தீபானந்தரம் சுத்தாச்சமனீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நைவேத்தியம் வைக்க போகிறோம். நாம் நைவேத்தியத்துக்காக என்னெல்லாம் அங்கே தட்டத்தில் அமர்த்தி வச்சுருக்கோமோ அது அத்தனை மேலேயும் கொஞ்சம் கையில் பூவும் தண்ணியும் எடுத்துக்கிட்டு அதை சுற்றி காண்பிக்கணும். ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்மகர்ம சமாதினா. ஓம் ஸ்ரீ அஸ்வத்தலக்ஷ்மி நாராயண தேவதாபியோ நமஹ. நாகராஜாய நமஹ. நைவேத்யம் நிவேதயாமி. ஓம் பிராணாய ஸ்வாஹா. ஓம் அபானாய ஸ்வாஹா. ஓம் வியானாய ஸ்வாஹா. ஓம் உதானாய ஸ்வாஹா. ஓம் சமானாய ஸ்வாஹா. ஓம் பிரம்மணே ஸ்வாஹா. மத்தியே மத்தியே உதகபானீயம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ கற்பூர ஹாரத்தி காண்பிக்க போகிறோம். கற்பூர ஹாரத்தியில் 2 கற்பூரம் வச்சு அதை ஒளிர விட்டு நம்ம இந்த ஸ்லோகத்தோட சுவாமிக்கு காண்பிக்க போகிறோம். ந தத்ர சூர்யோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹ தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. ஓம் ஸ்ரீ அஸ்வத்த லக்ஷ்மி நாராயண தேவதாபியோ நமஹ. நாகராஜாய நமஹ. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. நீராஞ்சனானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போ நாம் அங்கே தட்டத்தில் வச்சிருக்கிற தாம்பூலத்தின் மேலே ஒரு ட்ராப் தண்ணியை விட்டுட்டு இதை சொல்கிறோம். பூகி பலைஷ்ச கற்பூரைர் நாகவல்லி தளைர்யுதம் முக்தாச்சூர்ண சமாயுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். ஓம் ஸ்ரீ அஸ்வத்தலக்ஷ்மி நாராயண தேவதாபியோ நமஹ. நாகராஜாய நமஹ. தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. புஷ்பைஹி பூஜயாமி. இப்போது நாகச்சதுர்த்தி பண்டிகை கதையை கேட்போம். கைகளில் 2 பூ அட்சதை எடுத்துக்கொண்டு அனைவரும் கதையை ஸ்ரத்தையாக கேளுங்கள். மதுராபுரி பட்டினத்தில் மதுரேஸ்வரராஜு சோமேதுலம்மா என்ற தம்பதியினர் இருந்தனர். அவர்களுக்கு 7 ஆண் பிள்ளைகளும் 1 பெண் பிள்ளையும் இருந்தனர். மகள் பெயர் அன்னலக்ஷ்மி என்பது. அவளை மிகவும் அன்புடனும் செல்லமாகவும் வளர்த்தனர். அவளுக்கு திருமண வயது வந்தவுடன் திருமணம் செய்து வைத்தனர். அன்னலக்ஷ்மி மாமியார் வீட்டில் யார் சொல் பேச்சும் கேட்பதில்லை. மாமியார் வேலை செய்ய சொன்னால் செய்வதில்லை. அதிகமாக பேசினாள். அதற்கு அவளது மாமியார், நீ சொல்வதெல்லாம் உனக்கே ஆகுக என்று கூறினார். இவ்வாறு இருக்க அன்னலக்ஷ்மியின் தாய் வீட்டில் அவளது சகோதரர்கள் தாயிடம் எள்ளுருண்டை செய்து கொடுக்கும்படி கேட்டனர். அதற்கு மறுநாள் நாகச்சதுர்த்தி பண்டிகை என்று அறியாமலேயே செய்யலாம் என்று எண்ணினர். இதனை அறிந்த நாகர் கோபம் கொண்டு இடிக்கும் உரலில் விஷத்தை கக்கிவிட்டு சென்று விட்டார். அன்று அவர்களது 7 மருமகள்களும் கல்லை சரியாக கழுவாமல் எள்ளை சரியாக இடிக்காமல் சென்று விட்டனர்.
பின்னர் அன்னலக்ஷ்மியின் தாயார் வந்து அதனை சரியாக இடித்து எடுத்து நாளைக்கு பண்டிகை என்பதையும் அறியாமல் அந்த விஷம் கலந்த எள்ளுருண்டையை கடவுளுக்கு நைவேத்தியத்திற்கு எடுத்து வைக்காமலும் அனைவரும் சாப்பிட்டுவிட்டு உறங்கிவிட்டனர். அப்படியே அனைவரும் இறந்து போயினர். காலையில் அவர்களது வீடு திறக்கப்படாமல் இருப்பதைக் கண்டு ஊர் மக்கள் ஜன்னல் வழியாக பார்க்க அனைவரும் இறந்து போனது தெரிந்தது. உடனே அன்னலக்ஷ்மியின் வீட்டிற்கு இந்த தகவலை எழுதி அனுப்பினர். அப்போது அங்கே அன்னலக்ஷ்மி அன்றைய நாக சதுர்த்தி பண்டிகைக்காக எடுத்து வைத்து கொண்டே இருந்தாள். அந்த தகவலும் வந்தது. அவளது கணவர் அதனை படித்து பார்த்தார். அன்னலக்ஷ்மியிடம் அவர், அன்னலக்ஷ்மி, நீ என் தாயார் என்ன சொன்னாலும் அதற்கு நீ எந்த மாதிரியான பதிலையெல்லாம் சொல்வாயோ அதே போல உன் தாயார் வீட்டில் நடந்துள்ளது. நான் சொன்னால் நீ நம்புவதில்லை. ஆகையால் எவரையாவது படிக்கச் செய்து தெரிந்து கொள் என்று கூறினார். அவ்வாறு படிக்கச் செய்து விவரம் அறிந்து கொண்டு தான் செய்த தவறுகளையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நினைவுறுத்தி கொண்டே கவலையுடனும் அழுது கொண்டே காட்டிற்கு தவம் செய்ய போனாள். போகும் வழியில் பார்வதி பரமேஸ்வரர் வந்து, ஏனம்மா அழுகிறாய், ஏனம்மா வருத்தப்படுகிறாய் என்று கேட்டனர். அதற்கு அவள், உங்களிடம் சொல்வதால் நீங்கள் அதனை சரி செய்ய போகிறீர்களா என்ன என்று கேட்டாள். அதற்கு பார்வதி தேவி, சரி செய்பவரும் நாங்கள்தான், தீர்த்து வைப்பவரும் நாங்கள்தான், உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்டனர். அம்மா, எனது தாயார் வீட்டில் அனைவரும் இறந்து போயினர். பார்வதி தேவியின் கால்களில் விழுந்து வரம் கொடுக்கும்படி கேட்டாள். அப்போது பார்வதி தேவி கூறினாள், முன் ஜென்மத்தில் உன் தாயார் வீட்டில் நோன்பு, விரதம் இவற்றை சரியாக செய்யவில்லை, உத்தியாபனமும் செய்யவில்லை. இப்போதும் முதல் நாளே எள்ளை இடித்து சாப்பிட்டனர். நாகருக்கு கோபம் வந்து உரலில் விஷம் கக்கினார். அந்த விஷம் கலந்த எள்ளுருண்டையை அனைவரும் சாப்பிட்டதால் இறந்து போயினர். அதனால்தான் இவ்வாறு நிகழ்ந்தது என்று பார்வதி தேவி கூறினாள். அதனை அறிந்து கொண்ட அன்னலக்ஷ்மி பலவாறு மன்றாடி அனைவரையும் மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டாள். உனக்கு வரம் கொடுத்தேன் என கூறிய பார்வதி தேவி அங்கேயே ஒரு நதியை உருவாக்கி அவளை ஸ்நானம் செய்ய செய்து எள்ளுருண்டை, முளைக்கட்டிய பயிர்கள் எல்லாம் செய்வித்து தட்டிற்கு வெற்றிலை, பாக்கு, மஞ்சள் கிழங்கு, பழவகைகள் எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்து அங்கேயே விநாயகர், நாகப்புற்று, அரசமரம், வேப்ப மரம் அனைத்தையும் உருவாக்கி அங்கேயே 9 கோலங்கள் போட்டு நோன்பு செய்ய வைத்தார். பிறகு புற்றிற்கு பால், நீர், சந்தனம், குங்குமம், அரிசி மாவு, முளைப்பயிர், பூ, நாவல் பழம், எள்ளுருண்டை, பச்சை மாவு இரண்டும் சிறிதளவு கைகளில் எடுத்துக்கொண்டு புற்றிற்கு தளிவூற்றி கையில் உள்ளவற்றை சுற்றி ஊற்றிக்கொண்டே வருவதனை தளிவூற்றுதல் என்பார்கள். அங்கிருந்து சிறிது புற்றுத்தங்கம் என்று சொல்லப்படும் புற்றுமண் எடுத்து தட்டில் வைத்து கொண்டு உன் தாய் வீட்டிற்கு எடுத்துச் சென்று கதவுக்கு பூஜை செய்தால் கதவு திறந்து கொள்ளும். நாகமையா, உன் புற்று பெருகுவதைப் போல எங்கள் வீடும் பெருக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு வீட்டின் மீது பூ அக்ஷதை தெளிக்கச் செய். வீட்டினுள் சென்று அனைவரின் மீதும் தெளித்துவிடு. அனைவரும் எழுந்து கொள்வார்கள் என பார்வதி கூறினார். அவ்வாறே அன்னலக்ஷ்மி செய்தாள். அனைவரும் எழுந்து கொண்டனர். மறுபடியும் ஸ்நானம் செய்து நதிக்கரையில் நாகச்சதுர்த்தி நோன்பு நோற்றாள். உத்தியாபனம் அமைத்து 9 வெற்றிலை, 9 பாக்கு, 9 மஞ்சக்கொம்புகள் வைத்து பழங்கள், பேரிச்சம்பழங்கள் அனைத்தும் 9 வைத்து ரவைக்கை துணி, கண்ணாடி, காதோலை, கருகமணி, வளையல் இவ்வனைத்தையும் ஒரு பாத்திரத்தில் வைத்து அன்னிக்கு வாயனம் கொடுத்தாள். ஊர் மக்கள் அனைவரும் அன்னலக்ஷ்மியிடம், நீ என்ன நோன்பு செய்தாய், என்ன விரதம் மேற்கொண்டாய் என கேட்டனர். நடந்த விருத்தாந்தத்தை மிகவும் விபரமாக கூறினாள். அன்னலக்ஷ்மி நோற்ற நோன்பை அக்கம் பக்கம் உள்ளவர்களும் நாமும் செய்து அதனால் அவர்களுக்கு அளித்த பலனை எமக்கும் அளித்து காத்து ரட்சிக்க வேண்டும். சக்தி தவறினாலும் பக்தி தவறாமல், வாக்கு தவறினாலும் வரம் தவறாமல், மறந்தவையெல்லாம் மல்லிகைகளாகவும், நினைத்தவையெல்லாம் தாமரை மலர்களாகவும், சிதறியவையெல்லாம் செவ்வந்தி மலர்களாகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கொடுத்த பலனை எமக்கும் கொடுத்து ரட்சிக்க வேண்டும். சுபம் சுபம் சுபம். இவ்வாறு கூறி கையில் உள்ள
பூக்களை சுவாமியிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு 9 பிரதட்சிணமும் 9 நமஸ்காரங்களும் செய்ய வேண்டும். இப்போ பூஜையின் இறுதிக்கு வந்துட்டோம். இங்கே நாம் அர்க்யம் விடணும். அர்க்யம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா தண்ணி. அந்த தண்ணி, பால், பூ, அரிசி மாவு, கொஞ்சம் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு, எலுமிச்சம்பழம் அல்லது ஏதாவது ஒரு பழம் எடுத்துக்கிட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற தேங்காய் மூடிய அங்கே எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த கையில் கலந்து வச்சிருக்கிற தண்ணியை இந்த எலுமிச்சம்பழத்து மேலே விட்டுக்கிட்டே இந்த மந்திரத்தை சொல்லணும். நாகராஜ நமஸ்துப்யம் புத்திர சௌபாகியதாயக அர்க்யம் கிருஹாண பகவன் அபீஷ்ட பலசித்தயே நாகராஜாய நமஹ இதமர்க்யம் 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 அனேன அர்க்யப்பிரதானேன பகவான் சர்வதேவாத்மகः நாகராஜ பிரியதாம். அர்க்ய பலன் உனக்கு, நோன்பு பலன் எனக்கு அப்படின்னு சொல்லி அந்த பழத்தை கண்ணில் ஒத்திக்கிட்டு கீழே வச்சிடணும். இப்போ நாம் கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கிட்டு 9 பிரதட்சிணம் வரப்போகிறோம். யானி கானி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி பிரணஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே பிரகிருஷ்ட பாபநாசாய பிரகிருஷ்ட பலசித்தயே பிரதக்ஷிணம் கரோமி த்வம் பிரசீத சிவபூஷண நமஸ்கரோமி தேவேஷ நாகேந்திர ஹரபூஷண அபீஷ்டதாயினே துப்யம் அகிராஜ நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீ நாகராஜாய நமஹ. அனந்தகோட்டி ஆத்ம பிரதக்ஷிண நமஸ்காரான் சமர்ப்பயாமி. இப்போ பிரதட்சிண நமஸ்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் கையில் 2 பூ அட்சதை எடுத்துக்கிட்டு சுவாமி கிட்ட நம்ம அபராத மந்திரம் சொல்ல போகிறோம். மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் மகேஸ்வர யத் பூஜிதம் மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்துதே. ஓம் ஸ்ரீ நாகராஜாய நமஹ. அபராத மந்திரம் சமர்ப்பயாமி. கையில் இருக்கிற பூ அட்சதையை சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு 9 நமஸ்காரங்கள் செஞ்சுட்டு எழுந்திரிக்கணும். இப்போது சுவாமிக்கு தனி ஊற்ற போகிறோம். அதாவது நம்ம கோவிலில் பண்ணும்போது நாகர்கள், பிள்ளையார், அரசமரம் இதை சுற்றி வந்து ஊற்றுவோம் இல்லையா, அதை நாம் இங்கே வீட்டில் செய்கிறதுனால நீங்கள் சுவாமியை டெக்கரேட் பண்ணும்போதே 4 கார்னர்ஸில் 4 தொட்டி மாதிரி கட்டி வச்சுருக்கலாம். இல்லைன்னா ஒரு 4 பாத்திரங்களை அங்கங்கே வச்சுட்டு இந்த தண்ணியை ஊற்றலாம். இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு என்னென்னலாம் எடுத்துக்கணும்? பால், தண்ணி, பூ, பச்சை மாவு, எள்ளுருண்டை, சந்தனம், குங்குமம், முளைப்பயிறு, நாவல் பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் சுற்றி வந்து அந்த தண்ணியை ஊற்றலாம். 3 சுற்று சுற்றி வந்து நின்றுட்டு சுவாமியை நமஸ்காரம் பண்ணிக்கலாம். இப்போது பூஜையெல்லாம் முடிஞ்சுது. நம்ம கோவிலில் பூஜை பண்ணியிருந்தோம்னா வீட்டுக்கிட்ட வந்து வாசற்படியில் நிலவுக்கு மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு, கதவுக்கு மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு, நிலவுப்படியினுடைய 2 பக்கத்துலேயும் நாகர் வரைஞ்சி அதுக்கு கோடி ஜஞ்சம், வஸ்திரம், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சு நமஸ்காரம் பண்ணிவிட்டு உள்ளே போவோம் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் பண்ணதுனால அதே மாதிரி நம்ம வாசலுக்கிட்ட வந்து கதவுக்கெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு சைடில் நாகரெல்லாம் வரைஞ்சி அதுக்கு வஸ்திரம், கோடி ஜஞ்சம், சந்தனம், குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடலாம். இப்போ நாம் இந்த மாதிரி நாக சதுர்த்தி விரத பூஜையை முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு சாயந்தரமே விளக்கு வைக்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு விருப்பப்பட்ட சௌகரியப்பட்ட நேரத்தில் நாம் அந்த தெய்வங்களை யதாஸ்தானம் பண்ண போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு கணேஷா. அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் ஸ்ரீ கணேஷம் யதாஸ்தானம் பிரதாபயாமி மங்களாய புனராகமனாய ச. அப்படி சொல்லி கொஞ்சமாக நகுத்தரணும் அம்மன்கிட்ட. அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் ஸ்ரீ கௌரீம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மங்களாய புனராகமனாய ச.
அப்படி சொல்லி லேசாக அம்மனை நகர்த்தி வைக்கணும். அப்புறம் நாகராஜர், அஸ்மின் பிம்பே ஆவாஹிதம் நாகராஜம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி மங்களாய புனராகமனாய ச. இப்படி சொல்லி நாகராஜரை நகர்த்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த அம்மன் பிள்ளையார் எல்லாரையும் நம்ம ஒரு தண்ணியில் கரைச்சி, சுத்தமான தண்ணியில் கரைச்சி கால்படாத இடத்துல செடிகளுக்கு நாம் ஊற்றிடணும். சுபம் சுபம் சுபம்.